2 வார்த்தைகள் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் வார்த்தை எண்ணம், 2வது வார்த்தை சிந்தனை. எண்ணத்துக்கும் சிந்தனைக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒன்னு தாட், இன்னொன்னு பேர் திங்கிங் சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா திங்கிங்ன்ற வார்த்தைக்கு பிரசன்ட் கண்டினியூவஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கும் ஒரு விஷயம். ஒரே ஒரு முறை என்னுடைய மனதில் ஒரு எண்ணம் வந்ததுன்னா அதனால எனக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. அதை நான் தொடர்ச்சியான செயலாக மாற்றணும். அந்த தாட் ஹேஸ் டு பிகம் திங்கிங். அந்த எண்ணமானது சிந்தனையாக, தொடர் சிந்தனையாக மாறணும். இந்த நேர்மறை எண்ணங்கள் 500 வருது. இதை வச்சே நம்மளுடைய வாழ்க்கை இவ்வளவு நல்லா இருக்கு. பாக்கி இருக்கக்கூடிய இந்த 59,500 எண்ணங்களையும் நான் மாற்றி நேர்மறை எண்ணங்களாக மாற்றினாலும் என் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. திரும்பி மைண்ட் வாய்ஸ் ஒரு கொஸ்டின். பல இடங்கள்ல கிட்டத்தட்ட நான் இந்த லாஸ்ட் 42-43 வருஷத்துல ஒரு 60-70 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேல பேசியிருக்கு. இப்ப கூட தொடர்ச்சியாக பேசிட்டு இருக்கு நிறைய பேர். கார்பரேட் எக்ஸிகியூட்டிவ்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 1-2 லட்சத்துக்கு மேல ட்ரைனிங், லீடர்ஷிப் கோர்சஸ் இதெல்லாம் பண்ணியிருக்கு. இது இல்லாம ஆயிரக்கணக்கான வியாபாரங்களை மாற்றி அமைத்து அவர்களுடைய வியாபாரத்தையே பாசிட்டிவாக மாற்றி அமைப்பதற்கான செயல்களை செஞ்சது. இது எல்லாத்துலயும் நான் கவனிச்ச ஒரு முக்கியமான விஷயம், இந்த நேர்மறை எண்ணங்கள் என்பது உங்களுக்கு நேரடியான ஒரு நல்ல அவுட்புட்டை கொடுக்குதோ இல்லையோ உங்களுடைய சிந்தனையை மாத்திடும்.